ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப், முழு நேர வேலை வாய்ப்பு கிடையாது. இதுதான் கிக் ஒர்க்கர்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் இதையே வேலையாக நம்பி தன்னுடைய ஒட்டுமொத்த நாளை ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற இணையதளங்களுக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் எதற்காக இது போன்ற வேலை பார்க்க தள்ளப்படுகிறார்கள்? காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்று கூறிய நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டுகளில் கூட மொத்தமாக 2 கோடி வேலை வாய்ப்பை அவரால் உருவாக்க முடியவில்லை. Will they accept this fact? அதனால்தான் இந்த நியூ ஏஜ் டெக்னிக்கல் ஜைன்ட்ஸ் இவர்கள் இது போன்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணமும் கிடைக்கிறது. சரி, எங்களுக்கு சரியான போதுமான அளவில் சம்பளம் கிடைக்கவில்லை. 2வது, எங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகிவிட்டது. இதற்கு முன்னாடி அமேசான் மற்ற விஷயங்கள் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ப்ரெஷர் கிடையாது. ஆனால் இப்போது பிளிங்கிட் போன்ற, பிக் பாஸ்கெட் போன்ற, அல்ல இன்ஸ்டாமார்ட் இன்னும் சொல்ல போனால் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் கூட இந்த 10 நிமிஷம் டெலிவரியில் உள்ள வந்துட்டாங்க. எவ்ரி திங் பீப்புள் வாண்ட் இன் செகண்ட்ஸ். 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு காய்கறி வேணும், பழங்கள் வேணும், மற்ற விஷயங்கள் வேணும், எது வேணாலுமே நீங்கள் வாங்கலாம். அந்த 10 நிமிஷம் ப்ரெஷர் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உயிரை கையில் பிடிச்சி நாங்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல 2 தரப்பையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் இந்த கம்பெனிகள், அவர்களுடைய பக்கம் என்ன, இன்னொரு பக்கம் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்.